அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இது ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மக்களும் என்ன சொல்லலாம்னா அதிர்ஷ்டம் ஒளிந்திருக்கிற இடத்த எல்லாரும் தேடிட்டார். அதிர்ஷ்டத்தை கொடுப்பது யார்? ஜோதிடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுப்பது யாருங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் தான். நீங்க அவர்களெல்லாம் தேடாம சொன்னா வெளி உலகத்துல இருக்கிற அத்தனை தெய்வத்தையும் போய் விழுந்து கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய 5 குடையவன் என்று சொல்லக்கூடிய தாத்தா, 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதி. அப்ப காலபுருஷனுடைய அமைப்பின்படி சூரியன் தான் 5 குடையவன். காலபுருஷனுடைய 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய குரு தான் பாக்கியஸ்தானாதிபதி. இவர்கள் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்தாலும், உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருந்தாலும், சூரியன் 5ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டாலும், குரு 5ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டாலும், இந்த 2 பேரும் 9ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஜோதிடத்தை எந்த கிரகம் நம்முடைய 5 குடையவன் என்பவன் நம்மளுடைய லக்கணத்திலிருந்து நமக்கு கிடைச்சதான அமைப்பு கிடைக்கும். 5 குடையவன் யாரு, 9 குடையவன், இது ரெண்டும் நல்லா எந்த இடத்துல அது உட்கார்ந்து இருக்குது. இதோடு இதை பார்க்கின்ற கிரகம் யார்? சூரியன் பார்த்தாலோ குரு பார்த்தாலோ யோகசாலி தான், அதுல மாற்றம்லாம் கிடையாது. இது ஜெனரல் ப்ரிடிக்ஷன். எப்படி எடுக்கணும்? ஜெனரல் ப்ரிடிக்ஷன் அப்படின்னுங்கிறது நம்மளுடைய 5 குடையவனை யாராவது என்ன சொல்லலாம்னா குருவோ சூரியனோ பார்க்கிறார்களா? 9 குடையவனை யார் பார்க்கிறா? 9 குடையவன் என்று சொல்லக்கூடியவனை யார் பார்க்கிறா? அப்படிங்கிற இந்த 2ல ஒருவர் பார்த்தாலே போதும். 5 குடையவன் பார்த்தாலும் கூட போதும், 9 குடையவன் பார்த்தாலே போதும். அவர்கள் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. இதை முதல்ல நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடும். இதுல எந்த மாற்றமே கிடையாது. 2வது என்ன சொன்னான்னா, 5 குடையவன் என்ன சொன்னா சாஸ்திர 5 குடையவனோ 9 குடையவனோ 6, 8, 12 மறையக்கூடாது. இது உண்மையான சாஸ்திர விதி தான். 5 குடையவன் என்று சொல்லக்கூடியவன் 6ல் மறையக்கூடாது, 8ல் மறையக்கூடாது, 12ல் மறையக்கூடாது, 9 குடையவன் 6, 8, 12ல் மறையக்கூடாது. அப்படின்னா கொஞ்சம் லைஃப் இஸ் கொஞ்சம் என்ன சொன்னான்னா, இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இன்புட் கொடுத்து முன்னேற வேண்டும். அதுக்காக 5 குடையவன் 6ல் போய் மறைஞ்சு போயிட்டானோ, 8ல் போய் மறைஞ்சு போயிட்டானோ, 12ல் போய் மறைஞ்சு போயிட்டானோ, அப்படி நான் வாழ்க்கையை அஸ்தமனம் ஆகிவிட்டது என்று நினைக்கவே கூடாது. அதற்கு என்னது? 5 குடையவனை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி அவன் வாங்கிய சாரநாதன் தான். 9 குடையவனை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி அவன் வாங்கிய சாரநாதன் தான். அதே மாதிரி லக்கணத்தை வலிமைப்படுத்தக்கூடியவன் யாருன்னா அந்த லக்கணாதிபதி எந்த சாரத்தில் வாங்கி இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்தை நீ பிடிச்சுதான் ஆகணும். உனக்கு கிடைச்சது என்ன சொன்னா எதுவோ அதை நீங்க பிடிச்சிடணும். இல்ல அவர் எனக்கு தாராபலன் சரியில்லை, அது சரியில்லை, இது எதுவுமே சரியில்லைனாலும் என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு இன்னைக்கு வரிசையில உட்காடுறீங்க, சாப்பாடு என்ன சொன்னா கொண்டாந்து போட்டுட்டே வர்றான். உங்க இலைக்கு வரும்போது என்ன சொன்னா தெய்வாதீனமா என்ன சொன்னா முடிஞ்சு போகுது. ஆனால் இலையை போட்டவன் எடுக்க சொல்ல போறது கிடையாது. அதுக்கு முன்னாடி சாம்பார் ஊத்துற வருவான், பக்கத்துல இருக்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், அடுத்து அவன் அந்த சாப்பாடை எடுத்துட்டு போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இவ்வளவுதான் பிரச்சனை. இதுக்குள்ள நமக்கு கிடைக்கல 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 அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பே அங்க கிடைக்காம போயிடும். இதுதான் உங்களுடைய உண்மையான டிஎன்ஏ. டிஎன்ஏ அப்படிங்கறத என்ன சொல்லணும்னா, உங்களுடைய டிஎன்ஏ என்ன சொல்லணும், உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய லக்னாதிபதி உட்கார்ந்த நட்சத்திரம், 5 குடையவன் உட்கார்ந்த நட்சத்திரம், 9 குடையவன் நட்சத்திரம். இவ்வளவுதான். இதுல தெய்வாதீனமாக குருவோடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டாலோ அல்லது என்ன சொன்ன சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துட்டாலோ இவன் லக்கி மேன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. உட்காரலைன்னா நமக்கு எது கிடைச்சதோ அவன் என்ன சொல்றான்னா, கோடி என்று சொல்ல கோடீஸ்வரன் ஒரு வீடு கட்டி என்ன சொன்னா ஒரு வீட்டுல இருக்கான், அது யோகம். நம்ம நமக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ள வீடு ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அதுவும் நமக்கு கிடைத்த பாக்கியமே.
இப்படி கணக்கெடுத்து வந்து என்ன சொல்றான்னா, நமக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய 9 குடையவன் 5 குடையவன் நம்மளுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தோடைய அதிதேவதைகளை நீங்கள் கும்பிட்டாலே அவர்கள் 6 8க்கு சாரம் வாங்கியிருக்கணும், 12 குடையவன் சாரம் வாங்கியிருக்கணும், ஒவ்வாத வந்து என்ன சொன்னான்னு என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோம். இந்த இதை மட்டும் நீங்க மாத்த முடியாது என்பது ஆணித்தரமான உண்மை. அப்ப என்ன சொல்றான்னா, நம்ம மாத்த முடியாது. அப்ப மாத்த முடியாதுன்னா நீங்க என்ன செய்யணும்? கிடைச்சதை வச்சு வந்து என்ன சொல்றாங்க, வாழ கத்துக்கிட வேண்டும் என்பதுதான் ஜோதிடம். ஜோதிடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜோதிடர் வந்து பெரிய பெரிய மேடைகள் எல்லாம் பேசுறாரு. அது அவருக்கு கிடைச்ச யோகம். நமக்கு இந்த 4 சுவத்துக்குள்ள ஒரு இது வச்சு ஒரு லேம்ப் வச்சு நம்ம பேச வேண்டியது நம்மளுடைய யோகம். ஆனால் கோடி பெரிய நிறைய கீழே சிஷியர்களை வச்சு வந்து ஒரு மைக்கு பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறவரும் என்ன நிலைமையில இருக்கிறாரு? அவரும் கர்மாவுக்குள் தான் இருக்கிறார். ஒரு 4 சுகத்துக்குள்ள வந்து என்ன சொன்னான்னா, நம்ம நிழலை பார்த்தே பேசிட்டு இருக்கிற நம்மளும் வந்து என்ன சொன்னா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இதில் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. என்ன ஏற்றத்தாழ்வு என்பது பிறருடைய கண்களுக்கு மட்டுமே. உங்களுடைய அதாவது பொதுவான விதி சூரியன் குரு இவர்கள் 5 குடையவனோடு சம்பந்தப்படணும். இல்ல 5 குடையவன் போய் வந்து இந்த 6 நட்சத்திரங்களில் 5 9 குடையவன் இந்த 6 நட்சத்திரங்களில் லக்னாதிபதியும் சேர்த்து வந்து என்ன சொன்னா வந்து சம்பந்தப்படணும். அப்படி படலையா 1ஆம் தர யோகம் இல்லை விடு. அப்ப நமக்கு கிடைச்சது 2ஆம் தர யோகம் தான். அப்ப 2ஆம் தர யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் எது என்று பாருங்கள். அது காலத்திற்கு முன்பு என்ன சொல்றான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா மனைவியாக வரலாம், குழந்தையாக வரலாம், பேரனாக வரலாம், பேத்தியாக வரலாம். வந்துருச்சுன்னா அந்த மாதிரி வந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ குருவுடைய நட்சத்திரத்திலேயோ குழந்தைகள் வந்து விட்டது என்று சொன்னால் கொஞ்ச நேரம் அரவணைச்சிட்டீங்கன்னா என்ன செய்யும்? அது உங்களுக்கு யோகத்துக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் வந்து என்ன சொல்லலான்னு பெரிய எந்த நற்காரியங்களும் பண்ண மாட்டாங்க. என்னகாரம் எரிய கிரகம் அப்படிங்கிறதுனால ஒதுக்கி வச்சிருக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய 3 அந்த கனெக்டிவிட்டியை வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையை வந்து வலிமையாக்கக்கூடிய சக்தி. இந்த சக்தியை தவிர வேற சக்தி இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்க பரிச்சித்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஞாபகம் வருது லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். முதல் பாயிண்ட். அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். 5 குடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார் பாருங்கள். உங்களை அபிலாசைகள் வந்து என்ன சொன்னா பதிவு பண்ணப்படும். 5 குடையவன் என்பது ஒரு ஸ்கெட்ச் போடுறது. 9 குடையவன் என்று சொல்லக்கூடியவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அது காரிய வெற்றியை கொடுக்கும். இந்த 3ம் தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்குமே தவிர வேற எதையாலே நீங்க தலையெழுத்தை நிர்ணயிக்கவே முடியாது. உங்களுடைய ஆசை அனைத்து விதமான யோக கர்மாக்களை இந்த 3 கிரகங்கள் உட்கார்ந்த இந்த நட்சத்திரங்கள் தான் தீர்மானிக்கிறது. இதை மீறி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. அப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டசாலியார். ஒன்றை மீறி ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அதுவே நமக்கு அதிர்ஷ்டசாலி தான். அதிர்ஷ்டசாலியா நம்ம எடுத்துடணும். அதுக்கு மேல போய் நீங்க ஓடி 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 எங்க போனாலும் என்ன சொல்றான்னா உங்களுடைய இந்த சோல் என்று சொல்லக்கூடிய உடம்பு எங்க போனாலும் உங்களுடைய பிறப்போடைய கட்டத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளவே முடியாது, மாற்றவே முடியாது. உங்களுடைய அதிர்ஷ்டசாலிகள் யார் என்று சொன்னால் 5 குடை லக்னாதிபதி லக்னாதிபதி 5 குடையவன் 9 குடையவன் உட்கார்ந்த நட்சத்திரங்களே நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை நிர்ணயிக்கிறது. இதுல காஸ்ட்லியான நட்சத்திரங்கள் இருக்குது. சூரியன் வந்து நல்லது, குரு நல்லது, சுக்கிரன் நல்லது, செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் நல்லது. பிரச்சனைக்குரியது என்பது என்னதுன்னு சொன்னா வந்து கேது, சனி, ராகு. இதெல்லாம் என்னது? நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து போராடி வெற்றி பெற வேண்டியவர்கள். ஆனால் அந்த போராடி வெற்றி பெற்றது என்ன பொசிஷன்ல இருக்கும்னா
நிரந்தரமானது. நிரந்தரமானது எனக்கெல்லாம் 3 டிஎன்ஏ வந்து என்ன சொல்றாங்க, ஒன்று சனி, இன்னொன்று ராகு, இன்னொன்று கேது. அப்ப எவ்வளவு போராட்டங்களில் வந்து ஏறி மேல வந்த பிறகு ரொம்ப வந்து இப்பதான் வந்து என்ன சொன்னா ஹாப்பினஸா இருக்குது. எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்துட்டான். சுதந்திரமாக இருக்கின்ற சூரியன் சூரியன் வளர்விரை சந்திரனா இருக்கும். நீங்க பிறப்புல வந்து வளர்விரை சந்திரனாக இருந்து அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தால் ஒரு யோகத்தை கண்டு அனுபவிக்க முடியும். சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இவர்களுடைய நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்திருந்தால் அவர்கள் யோகசாலிகள் தான். அதே சமயத்தில் சனியோடைய நட்சத்திரத்திலேயோ ராகுவுடைய நட்சத்திரத்திலேயோ கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ உட்கார்ந்திருக்கிறவர்கள் கீழ்மட்டத்திலிருந்து வந்து பெரிய கஷ்டங்களை பட்டு மேலே முன்னேறி வந்தவர்கள். இவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தன் நிலை உணர்ந்து வந்து இருந்து அதற்குண்டான அந்த அதிதேவதைகளை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்க என்ன செய்யணும்னா பொறுமை காத்தால் ராகுவிடமும் அள்ளி வாங்கலாம், சனியிடமும் வந்து என்ன பெரும் கோடி பணத்தை வாங்கலாம். கேதுவை பற்றி நீங்கள் சாதாரணமாக எடை போடாதீர்கள். கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய லக்கண புள்ளியோ 5 குடையவனோ 9 குடையவனோ உட்கார்ந்து விட்டால் நீங்கள் அறிவால் திறமைசாலிகளாக இருப்பீர்கள். கேதுவுடைய நட்சத்திரம் மகத்தில் போய் வந்து உங்க ஒரு கிரகம் 5 குடையவனோ 9 குடையவனோ உட்கார்ந்து விட்டால் பாரம்பரியத்தால் நீங்கள் புகழ் பெற்றவர்கள். பாரம்பரியம், சிம்மம் என்பது பாரம்பரியம் இல்லையா? தனுர் என்றது அறிவு இல்லையா? அசுபதியில் போய் உங்களுக்கு 5 குடையவனோ 9 குடையவனோ உங்களுடைய ஹெரிட்டேஜ், உங்களுடைய டிஎன்ஏ, உங்க தாத்தம் பூட்டனுடைய அந்த இடத்துல சூரியன் உச்சம், அந்த தாத்தம் பூட்டனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் அந்த 1 5 9 உட்கார்ந்தா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இதை அனுபவிச்சு பார்த்ததுனாலையும் அதே சமயத்தில் வந்து எந்த ஒரு வெற்றியும் ரொம்ப கர்மாவை அனுபவிச்சவன் தான் பெரிய யோகசாலியாக மாற முடியும். அவன் தான் பெரிய வெற்றியாளனாக மாற முடியும். அப்ப நம்ம எப்பயுமே என்ன செய்யணும்னா அதிர்ஷ்டம் என்பது சூரியன் குரு இவர்கள் காலபுருஷனுக்கு 5 9 கூடியவர்கள். இவர்களுடைய நட்சத்திரங்களில் இவர்களுடைய சம்பந்தம் நம்மளுடைய 1 5 9 கிடைத்தால் யோகம்தான். அப்படி இல்லை அப்படி என்பது உங்களுடைய அதிர்ஷ்டசாலி என்பது உங்களுடைய 1 5 9 கூடியவர் உட்கார்ந்த நட்சத்திரங்களே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதற்குண்டான அதிதேவதைகளை வணங்குங்கள், அதற்குண்டான விருட்சங்களை நட்டு பராமரிங்கள், அதற்குண்டான உணவுகளை சாப்பிடுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல. எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னா அந்த 6 நட்சத்திரத்தில் உட்காரக்கூடிய பாக்கியம் இல்லை. சனி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலையும், ராகு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலையும், கேது என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலாம் இந்த 3 டிஎன்ஏக்கள் உட்கார்ந்துருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து சோறு போடுறவங்க ஃபுல்லா வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்ப ஒருத்தன் கொடுத்துட்டு போறான், சுவாதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் தான் காசு கொடுத்துட்டு போறான். ஆமா, அதே மாதிரி இந்த டிஎன்ஏக்கள் எப்பயுமே வாழ்க்கையில வந்து கனெக்டிவிட்டியை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சரித்திரம் என்பதை விட ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திச்சீங்கன்னா உங்களுடைய வெற்றி உங்களுடைய 1 5 9 நின்ற நட்சத்திரங்களில் இருக்கிறது. அதுவே உங்களுடைய அதிர்ஷ்டசாலிகள் என்பது உண்மையிலும் உண்மை. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.